வணக்கம். வீட்டியம் செய்திகளுக்காக லலிதா. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட மரமடைக்கு ஊராட்சியில் மக்களுடன் முதல்வர் முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் கலந்து கொண்ட தமிழ்நாடு சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் ஆய்வு மேற்கொண்டார். இந்த விழாவினை சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் சிவ வி மெய்யநாதன் அவர்கள் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். பின்னர் மக்களின் குறைகளை கேட்டறிந்து அவர்களிடம் மனுக்களை பெற்றுக் கொண்டார். மேலும் இந்த முகாமில் பல்வேறு துறை அலுவலர்கள் பங்கேற்ற நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தங்களது கோரிக்கை மனுக்களை கொடுத்து பயனடைந்தனர். அப்போது அந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் பேசுகையில், ஒரு 10 ரூபாய் செலவு பண்ணி ஒரு மரத்தை நட்டு வச்சீங்கன்னா அது வயசு ஆக அதனுடைய மதிப்பு கூடிட்டே போயிடும். இந்த நாம் 10 ரூபாய் 15 ரூபாய்க்கு ஒரு மரக்கன்றை நடவு செய்தால் 10 வருஷம் கழிச்சு அது 2 லட்சம் 3 லட்சமாக உயரக்கூடியது. அந்த மரங்களினால் நமக்கு தேவையான ஆக்சிஜன் தருகிறது. பருவமழை அதிகமாக பெய்யக்கூடிய வாய்ப்பினை பெற்றிருக்கிறோம். இந்த நாட்டு மரங்களை நடவு செய்ய வேண்டும். இந்தியாவிலேயே தமிழ்நாடு 81% விழுக்காடு பெற்று சுற்றுச்சூழல் துறை 2ஆம் இடம் பிடிக்கும் அளவிற்கு சுற்றுச்சூழல் துறையை தமிழ்நாடு முதலமைச்சர் மேம்படுத்தியுள்ளார். வீடு, கார், இருசக்கர வாகனம் வாங்கினால் ஆண்டுகள் கடக்கும் பொழுது அதன் மதிப்பு குறையும். ஆனால் 10 ரூபாய் முதல் 15 ரூபாய் வரை செலவு செய்து ஒரு மரம் நடவு செய்தால் அதன் மதிப்பு ஏறிக்கொண்டேதான் போகும். அரசு அலுவலர்கள் மற்றும் அதிகாரிகள் அரசு நிகழ்ச்சிகள் நடத்தும் பொழுது எந்த ஒரு காரணத்திற்காகவும் பிளாஸ்டிக் பயன்படுத்தக்கூடாது. நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளும் சிறப்பு விருந்தினர்களை கௌரவிக்க இயற்கைக்கு விரோதமான செயல்களில் ஈடுபடக்கூடாது என்றார்.